வெல்கம் டு மை சேனல் ஐயப்பன் கார் சோமு. இன்றைக்கி வந்து 2009 மாடல், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 2010 ஆகிருக்கக்கூடிய ஒரு ஹோண்டா சிட்டி வெஹிக்கிள், திருச்சி நம்பர். டாக்டர் வந்து இதை வந்து இந்த வண்டி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. சிங்கிள் ஓனரில் இருக்குங்க வண்டி, பெட்ரோல் வெர்ஷன் இது. இந்த வண்டியை பற்றி நம்ம இன்றைக்கி உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வண்டி விருப்பப்பட்டவங்க என்னுடைய டிஸ்கிரிப்ஷனுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு இந்த வண்டியை வந்து நீங்கள் வாங்குறதுக்கு உண்டான ஏற்பாடு நான் செஞ்சு கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில் சொல்கிறேன். 2009-10 ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள ஹோண்டா சிட்டி ஐவி டக்கு. இந்த வண்டியில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அவுட்டர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அவுட்டரில் வந்து எந்த விதமான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க. வண்டியை ஃபுல்லாக தரவா செக் பண்ணியாச்சு. வண்டியில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. டோரோ, மற்றபடி டிக்கி அது மாதிரி எதுவுமே மாற்றலை. வண்டி ஒரிஜினல் வந்ததுலேருந்து அப்படியே தான் இருக்குது. கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. வண்டி அவுட்டர் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ அவுட்டரை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் உள்ளே வந்து என்னென்ன வருது, ஆப்ஷன்ஸ் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உள்ள இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியரில் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. எஸ்ஆர்எஸ் ஏர்பேக், வண்டியில் வந்து ஏர்பேக்கு 2 ஏர்பேக் வருதுங்க. டிரைவர் 2 சைடும் வந்து ஏர்பேக் வந்துடுது. ஸ்டேரிங் அட்ஜஸ்டபிள் இருக்குங்க. கீழே வந்து ஸ்டேரிங் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது, ஆர்ம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இது இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு இங்கே பாருங்கள், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி ஆப்ஷன்ஸ் வந்து ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏர்பேக், ஆர்ம் ரெஸ்ட், அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங். உள்ள இன்டீரியர் வந்து லெதர் ஃபினிஷிங்கில், உள்ள வந்து சீட் கவர்ஸ் லெதர் ஃபினிஷிங்கில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ள வெளியில் அவுட்டரில் வந்து இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வரக்கூடிய அலாய் வீல்ஸ் வந்துடுதுங்க. வண்டியில் அலாய் வீல்ஸ் வருது. வண்டி வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஒரு டாக்டர் வந்து இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ணி கம்பெனியில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டி கிலோமீட்டரும் உங்களுக்கு காட்டுறேன். வண்டி வந்து கிலோமீட்டர் வந்து 149 ஓடி இருக்குங்க. கிலோமீட்டர் காட்டுறேன் பாருங்கள். 149 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 149 இந்த வண்டியோட கம்பெனி சர்வீஸில் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கம்பெனி சர்வீஸில் இருக்குங்க வண்டி. வண்டியில் வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டிக்கு வந்து விலை வந்து அவங்க ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க, 4.25 கோட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம், பேசி ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி வந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு, வாங்குறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் நோட் பண்ணியிருக்கேங்க. ஃபர்தராக உங்களுக்கு வேறு என்னென்ன ஃபோட்டோஸ் எதுவும் தேவைனாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த வண்டியை வந்து நீங்கள் வாங்கலாம். இந்த வண்டி நல்லாயிருக்கு, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது அப்படிங்கன்னா நம்ம எல்லாமே தரவை செக் பண்ணிட்டு இந்த வண்டி வந்து நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வண்டி விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணலாம். வண்டி திருச்சியில் இருக்குங்க. நன்றி. இந்த வண்டியோட பேனட் இன்சைடும் உங்களுக்கு அதையும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் பார்த்துக்கலாம். இந்த வண்டி வந்து உங்களுக்கு உள்ளே பாருங்களேன், இந்த பேனட்டெல்லாம் பாருங்கள். அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒரிஜினல் வந்த புதுசில் இருக்க ஸ்டிக்கர் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணாமல், அந்த ஒரிஜினாலிட்டியாக வந்தது அந்த வருஷத்தில் வந்தக்கூடிய ஸ்டிக்கர் வந்து இன்னமும் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே இருக்குங்க. உள்ளே பாருங்கள், உள்ளே ஆயில் லீக் அது மாதிரி எதுவுமே இல்லை, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வண்டி சிங்கிள் ஓனர், டாக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து கம்பெனியில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வண்டி வந்து ப்ராம்ப்டாக சர்வீஸில் இருக்கிறனால உங்களுக்கு வண்டி எடுக்கிறவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் எதுவும் இல்லைங்க. வண்டி வந்து நீட்டாக நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். அந்த வண்டியை இப்போ ஃபர்தராக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுல வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வண்டி இருக்குது. ஒரிஜினல் ஸ்டிக்கர்ஸ்லாம் அப்படியே இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த ஒரிஜினல் வந்து தன்மை தெரியுதுங்க. அந்த ஒரிஜினாலிட்டி என்னங்கிறது, இந்த வண்டியோட ஒரிஜினாலிட்டி என்னங்கிறது பார்த்தாலே தெரியுது. டயர்ஸ் வந்து ஒரு 50% டயர் இருக்குங்க. 50% இருக்குது. ஆல் கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ்லாம் எதுவுமே மாற்றலை. அந்த கிளாஸஸில் உள்ள இயர் வந்து மேனுஃபேக்சரிங் இயர் அப்படியே தான் இருக்குங்க. பாருங்கள், அந்த டோரில் வரக்கூடிய இன்னரில் வரக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள்.
இதெல்லாம் இருந்தால் வண்டியோட ஒரிஜினல் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் அதை எடுத்து காட்டுறேங்க. இந்த ஸ்டிக்கர் காட்டுறதுக்கு காரணம் அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது இந்த வண்டி வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பக்காவாக இருக்குது, வண்டி வந்து எந்த விதமான ஒரு ஆக்சிடென்ட்டு ஒர்க்கும் பார்க்கல அப்படிங்கிறதுக்கு உதாரணத்துக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன். இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பேனட் இன்டீரியர் காட்டிட்டேன், பேனட் உங்களுக்கு இன்சைடும் காட்டியிருக்கேன். மற்றபடி வண்டியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது, சிங்கிள் ஓனர் டாக்டர் வண்டி எல்லாமே சொல்லிட்டேங்க. இந்த வண்டி விருப்பப்படுறவங்க தாராளமாக கான்டெக்ட் பண்ணி இந்த வண்டி வாங்கலாம். பெட்ரோல் வெர்ஷன் 2009-10 ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் இது. நன்றி.